வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் மோசடி. தொழிலாளர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் ஊதிய விகிதத்தை ஒப்பந்தப்படி நியாயமாகவும் நேர்மையாகவும் போக்குவரத்து கழகங்கள் நிர்ணயிக்க வேண்டும். உழைப்பு மற்றும் ஊதிய சுரண்டலை கைவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் மோசடி நடந்துள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு 15ஆம் ஊதிய ஒப்பந்த வீதத்தின்படி நடப்பு மாதம் முதல் ஊதியம் வழங்கப்படவிருக்கும் நிலையில் ஊதியத்தை நிர்ணயம் செய்வதில் திட்டமிட்ட பல மோசடிகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன. அதனால் போக்குவரத்து துறை பணியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 முதல் 3000 வரை ஊதிய இழப்பு ஏற்படும். தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் குறைந்த ஊதியத்தில் கூட சுரண்டும் போக்கு கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கான 15ஆம் ஊதிய ஒப்பந்தம் கடந்த மே 29 கையெழுத்திடப்பட்டது. அதன்படி தொழிலாளர்களுக்கு 6 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய ஒப்பந்தம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் பின் தேதியிட்டு செயல்படுத்தப்பட உள்ளது என்ற போதிலும் புதிய ஊதிய ஒப்பந்தத்தின்படியான முதல் ஊதியம் நடப்பு மாத இறுதியில் தான் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு 15ஆம் ஊதிய ஒப்பந்தம் மே 29 கையெழுத்திடப்பட்டது. அதன்படி தொழிலாளர்களுக்கு 6 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய ஒப்பந்தம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முன்தேதியிட்டு செயல்படுத்தப்பட உள்ளது என்ற போதிலும் புதிய ஊதிய ஒப்பந்தப்படியான முதல் ஊதியம் நடப்பு மாத இறுதியில் தான் வழங்கப்பட உள்ளது. அதற்கான ஊதிய பட்டியல் தயாரிக்கப்படும் நிலையில்தான் புதிய ஊதிய ஒப்பந்தத்தின்படி தொழிலாளர்களுக்கான மாத ஊதியம் முறையாக நிர்ணயிக்கப்படவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. போக்குவரத்து கழக நிர்வாகங்களும் உயரதிகாரிகளும் இணைந்துதான் ஊழியர்களிடம் ஊதிய சுரண்டலை செய்திருக்கின்றனர் என்பது அம்பலமாகியிருக்கிறது. தொழிலாளர்களின் ஊதியம் எவ்வாறு சுரண்டப்படுகிறது என்பதை விளக்குகிறேன். புதிய ஊதிய விகிதம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வருவதால் அந்த அடிப்படையில் கணக்கிட வேண்டும். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு தொடக்கநிலை ஊழியரின் அடிப்படை ஊதியம் 17,500 ஆகும். அவருக்கு 6% ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த தொகையான 1050 சேர்க்கப்பட வேண்டும். அது 1050 அல்லது அதற்கும் கூடுதலாக இருந்தால் 1100 ஆகவும், 1050 விட குறைவாக இருந்தால் 1000 மாற்றி முழுமையாக்கப்படும். அதனால் அந்த தொழிலாளியின் அடிப்படை ஊதியம் 18,600 உயரும். ஆனால் போக்குவரத்து கழக பணியாளர்களின் ஊதிய விகிதத்தில் ரூபாய் 18,600 என்ற ஊதிய நிலை இல்லை. இது 18,500 என்ற ஊதிய நிலையை விட அதிகம் என்பதால் அடுத்த நிலையான 19,100க்கு உயர்த்தப்படும். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஆண்டு ஊதிய உயர்வாக 3% அதாவது ரூபாய் 600 சேர்க்கப்பட்டு அவரது அடிப்படை ஊதியத்தில் 19,700 அதிகரிக்கும். அத்துடன் அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி உள்ளிட்டவை சேர்த்து அவரது மொத்த ஊதியம் நிர்ணயிக்கப்படும். அந்த ஊதியம்தான் நடப்பு மாதம் வழங்கப்படும். ஆனால் 6% ஊதிய உயர்வை முழுமையாக சேர்க்காத அதிகாரிகள் முதலில் 3%, அடுத்து 3% சேர்த்து ஊதிய விகிதத்தை கணக்கிட்டுள்ளனர். ரூபாய் 17,500 அடிப்படை ஊதியத்துடன் முதலில் 3% சேர்க்கப்பட்டால் கூடுதலாக ரூபாய் 525 கிடைக்கும். இது ரூபாய் 550 விட குறைவு என்பதால் அது ரூபாய் 500 என முழுமையாக்கப்படும். அதேபோல் அடுத்த 3 விழுக்காட்டுக்கும் ரூபாய் 500 மட்டுமே சேர்க்கப்படும். அதனால் அந்த ஊழியரின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,500 என்ற நிலைக்கு உயர்த்தப்படும். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஆண்டு ஊதிய உயர்வாக 3% அதாவது ரூபாய் 600 சேர்க்கப்பட்டு அவரது அடிப்படை ஊதியம் ரூபாய் 19,100 அதிகரிக்கும். இது இயல்பாக அவருக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை ஊதியமான ரூபாய் 19,700 விட 600 குறைவு ஆகும். அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி அவற்றில் இது எதிரொலிக்கும் என்பதால் தொடக்கநிலை ஊழியரின் ஊதியம் அவருக்கு இயல்பாக கிடைக்க வேண்டியதை விட ரூபாய் 1000 குறையும். சில ஊதிய நிலைகளுக்கான ஊதிய உயர்வு எவ்வாறு கணக்கிடப்பட்டாலும் அதில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதே நேரத்தில் மூத்த தொழிலாளர்களின் அடிப்படை ஊதிய விகிதம் இவ்வாறு கணக்கிடப்படும் போது அவர்களின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 2,000 வரையிலும் மொத்த ஊதியம் ரூபாய் 3,000 வரையிலும் குறையும். ஆண்டுக்கு அதிகபட்சமாக 36,000 அவர்கள் இழப்பர். இது மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலாகும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் 1,10,000 தொழிலாளர்களில் சுமார் 1,10,000 தொழிலாளர்களில் சுமார் 30,000 பேர் இந்த ஊதிய மற்றும் உழைப்பு சுரண்டலால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். கருணாநிதி ஆட்சி காலத்தில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. ஆனால் மு.க. ஸ்டாலினின் ஆட்சி கட்டத்தில் இது 4 ஆண்டுகள் என அதிகரிக்கப்பட்டதால் ஓராண்டுக்கான ஊதிய உயர்வை அவர்கள் இழந்தனர். இந்த வகையில் 30 ஆண்டுகள் பணி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி 10 ஆண்டுகளுக்கான ஊதிய உயர்வை இழப்பார்.
அது மட்டுமின்றி இப்போது கையெழுத்திடப்பட்டுள்ள 15ஆம் ஊதிய ஒப்பந்தத்தின்படி உயர்த்தப்பட்ட ஊதியத்திற்கான நிலுவைத் தொகை 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் வழங்கப்படுவதற்கு பதிலாக 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தான் வழங்கப்படும் என்று புதிய தாக்குதலையும் திமுக அரசு நடத்தியிருக்கிறது. மனசாட்சியும் மனித நேயமுள்ள எந்த அரசும் இப்படி ஒரு சுரண்டலில் ஈடுபடாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.